ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியலில் தான் டுடே எபிசோட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காவேரி வீட்டு பக்கத்தில் விஜய் குடி போயிருக்காருல, அது பால் காய்ச்சணும் அப்படின்னு. பால் காய்ச்சறது எப்படி தெரியலைன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தீப்பெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி அவங்க அம்மா சொல்கிறாங்க, தீப்பெட்டி எங்கள் வீட்டில் கிடையாது, நான் புழிஞ்சு இப்போ தான் காய போட்டு வச்சுருக்கேன், காயத்துக்கு லேட் ஆகும், நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் அது எப்படி தீப்பெட்டியை புழிஞ்சு காய போடுவீங்க, நான் எங்கள் வீட்டு தீப்பெட்டியை என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு காவேரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு சரி, தீப்பெட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு பால் காய்ச்ச ப்ராசஸிங் எப்படின்னு தெரியாது, யாராவது ஒரு பொண்ணை விளக்கேற்ற மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. விஜய் இப்படி கேட்கவும் காவேரி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமாயிடுது. நீ எதுக்குடி இங்கே நிற்கிற, நீ உள்ளே போடி அப்படின்னு காவேரியை திட்டுறாங்க. காவேரியை திட்டுறதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வேண்டாங்க, நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் இந்த பெரிய அக்காவை அனுப்பிச்சாலும் சரி அப்படின்னு கங்காவை சொல்கிறாங்க. அப்புறம் யாருமே நான் அனுப்ப முடியாது, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெளில போனதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனர்னு ஒரு மாமான்னு ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க அவங்களோட வீட்டுக்காரம்மா பார்க்குறாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பால் காய்ச்ச ப்ராசஸிங் எனக்கு தெரியாது, அது கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அவங்களே இப்போ தான் புதுசாக குடி வந்திருக்காங்க, அவங்கள போய் கேட்டால் புது ஆளுங்க கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்கல்ல, ஏன் அவங்கள போய் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வேணால் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு, சரி வாங்க போகலாம், நீங்கள் வாங்க மாமாவை கூட்டிகிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் 3 பேரும் பாலை காய்ச்சி நல்லா சாமி கும்பிட்டு பால் காய்ச்சிட்டாங்க. காய்ச்சினதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த பாலை வீட்டில் வச்சு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்தா தான் லட்சுமி கடாசம் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சந்தோஷப்படுறாரு. உடனே அப்புறம் பக்கத்தில் அதுவும் கப்பில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சில்வர் டம்ளரில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. சில்வர் டம்ளரில் கொண்டு போய் அப்புறம் கதவை மறுபடியும் தட்டினாங்க. யார் தட்டுறதுன்னு திறந்து பார்த்தா மறுபடியும் விஜய் தான். என்ன வேணும் இப்போ உங்களுக்கு அப்படின்னு காவேரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைங்க, பக்கத்துலலாம் பால் காய்ச்சினா கொடுக்க சொல்கிறாங்க, அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு ஒன்றும் உங்கள் பால் தேவை கிடையாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கொடுத்தா தான் உங்களுக்கு லட்சுமி கடாசம் வருமா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. சரின்னு ரொம்ப நேரம் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னே அப்புறம் காவேரி அவங்க பாட்டி சரி கொடுப்பா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு காவேரி அவங்க அம்மா திட்டுறாங்க. நான் எடுத்துக்கிறேன், நீ கொடுப்பா அப்படின்னு ஒரு மட்டும் வாங்கிக்கிறாங்க. சரி, இது ஒன்றுலேயே நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. சரின்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவை சாத்திட்டு இவங்க காவேரி அவங்க பாட்டியை காவேரி அவங்க அம்மா திட்டுறாங்க, நீங்கள் யார் எடுக்க சொன்னது அப்படின்னு. நீ எவ்வளோ நேரம் வாக்குவாதம் பண்ண நான் போகலைல்ல, அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நீங்கள் எடுத்தீங்கல்ல, நீங்களே தான் அந்த ஒரு டம்ளர் பாலையும் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காவேரி ஃபோனை எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு ஃபோனை கொண்டு கொடுத்தோன்னே விஜய் அவங்க தாத்தாவுக்கு காவேரி அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்கவும் தாத்தா ஏன் என்னாச்சுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், உங்கள் பேரன் இங்கே நீங்கள் எவ்வளோ தொல்லை பண்ணுறான்னு பாருங்கள் அப்படின்னு. அங்கே வந்திருக்காது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தாத்தா ஏன் இப்படி எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, நிம்மதியாகவே எங்களை இருக்க விட மாட்டாங்களா அவங்க பேரன் அப்படின்னு பேசுகிறாங்க. காலிலேருந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சரி, நான் அப்புறம் காவேரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி உங்கள் பேரன் தொந்தரவு பண்ணால் காவேரி எப்படி நல்லா இருப்பான்னு சொல்லி காவேரி அவங்க அம்மா கோவமாக பேசுகிறாங்க தாத்தாக்கிட்ட. சரி சரி நான் கண்டித்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறம் என்னென்னா விஜய்க்கு கூப்பிட்றாங்க. விஜய் எங்கேப்பா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்லவும், நிம்மதியை தேடி போகிறேன்னு சொல்லவும் தான் நான் உன்னை தடுக்கலை, எதுவுமே நான் உன்னை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. என் போக்கில் என்னை விட்டுருங்க தாத்தா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கியா அது மாதிரி தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கப்பா, நீ தொல்லை பண்ணுற அப்படின்னு, நீ வாப்பா கிளம்பி அப்படி சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, நான் காவேரி கூப்பிடாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். இல்லைப்பா, அவங்க ரொம்ப பேசுகிறாங்க, நீ வாப்பா பார்த்துக்கலாம், நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க காயப்பட்ட மனசுக்கு ரொம்ப காயப்படும், நீ அங்கேயே இருந்தீன்னா உன்னை பார்க்க உங்களுக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் ஆற போடலாம் வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் இல்லை தாத்தா நான் வந்தால் காவேரி வீடு மட்டும்தான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். காவேரி அவங்க அம்மாலே வந்து என்னைய வந்து கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ளை உங்கள் பொண்டாட்டியேன்னு சொல்ல வைப்பேன் அவங்க வாயால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்ப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. இதோட அது முடிஞ்சிருது. அடுத்து நாளை எபிசோடில் தான் காட்டுறாங்க. காவேரி ஏதோ காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. காய போட்டுட்ருக்கையில் விஜய் வந்து பூவை தூக்கி எறிகிறாங்க. ஆடுறா தூக்கி எறிஞ்சான்னு பார்க்கையில் விஜய் தான் ஹாய் அப்படின்னு செஞ்சாக்குள்ள அந்த ஒரு சின்ன எபிசோட் போட்டு காமிச்சாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் வீடியோ எதுவும் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி வீடியோ எந்தெந்த வீடியோ வேணும் எல்லாமே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய்.